நெஞ்சிருக்கும் வரை நினைவிருக்கும், நெஞ்சிருக்கும் வரை நினைவிருக்கும். அங்கே நீலமயில் மீது நீ இருப்பாய் முருகா, நெஞ்சிருக்கும் வரை நினைவிருக்கும். அங்கே நீலமயில் மீது நீ இருப்பாய் முருகா, நெஞ்சிருக்கும் வரை நினைவிருக்கும். அஞ்சுதல் ஏன்றி கேட்டிருப்பாய் அங்கே, ஆறு முகத்தோடே பீற்றிருப்பாய் அங்கே, ஆறு முகத்தோடே பீற்றிருப்பாய் முருகா, நெஞ்சிருக்கும் வரை நினைவிருக்கும். அங்கே நீலமயில் மீது நீ இருப்பாய் முருகா, நெஞ்சிருக்கும் வரை நினைவிருக்கும். தஞ்சமின்றே உன்னை தேடி வந்தேன், தஞ்சமின்றே உன்னை தேடி வந்தேன். திருத்தணிகை செந்தில் பழனி நாடி வந்தேன், தஞ்சமென்றே உன்னை தேடி வந்தேன். திருத்தணிகை செந்தில் பழனி நாடி வந்தேன். எஞ்சிய மலையெல்லாம் ஏறி நொந்தேன், நீ இருப்பது என் இதயத்தில் என்று உணர்ந்தேன். நீ இருப்பது என் இதயத்தில் என்று உணர்ந்தேன் முருகா, நெஞ்சிருக்கும் வரை நினைவிருக்கும். அங்கே நீலமயில் மீது நீ இருப்பாய் முருகா, நெஞ்சிருக்கும் வரை நினைவிருக்கும். ஜவஹர்லால் நேருவோட பயணம், பாரத பிரதமர் இந்திரா காந்தியோட பயணம், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரோட பயணம், புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட பயணம், புரட்சி தலைவி அம்மா அவர்களோட பயணம், இப்படி அந்த பக்கம் கர்நாடகாவில் இந்த குண்டராவாக இருக்கட்டும், ஆந்திராவில் இருக்கக்கூடிய என்டிஆராக இருக்கட்டும், அத்தனை முதலமைச்சர்களையும் அவரோடு கலந்து பேசி இந்த திரையுலகத்துக்கு அவர் செய்த சாதனைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அப்படிப்பட்ட இந்த விழாவில் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் கமல் சார் இந்த நிகழ்வுக்கு ஒத்துக்கொண்டு இந்த குடும்பத்தின் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய பற்றும் பாசமும் எண்ணில் அடங்கா, ஏட்டில் அடங்கா, எழுத்தில் அடங்கா. டிஆருடைய மகளின் திருமணத்துக்கு கமல் சார் வந்திருக்கிறார், அவருடைய பேத்தியின் திருமணத்திற்கும் கமல் சார் வந்திருக்கிறார். ஏன் அவருடைய புகழ் பூத உடலுக்கு இறுதி அஞ்சலியும் செலுத்த வந்திருக்கிறார். ஆனால் அதற்கு மேலாக அவருடைய நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டு இருப்பது உண்மையிலேயே டிஆருடைய ஆத்மா உங்களை காலம் காலமாக உங்களை கொற்றக்குடையாக உங்களுக்கு நிழல் போர் காப்பார் என்று சொல்லி அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டிஆர் குடும்பத்தினர் அல்லும் பகலும் என்னோடு தொடர்பு கொண்டு இந்த சீரும் சிறப்பமாக நடப்பதற்கு அவர்கள் கொடுத்த ஆலோசனைகளும் அதற்கு ஒத்துழைப்பு நல்கிய ரோகிணி பள்ளிசெல்வன் அவர்களும் இங்கு திரளாக வந்திருந்து இந்த நிகழ்ச்சி மிக சீரும் சிறப்பமாக நடாத்தி கொண்டிருக்கும் அத்தனை சிறப்பு விருந்தினர்களும், குறிப்பாக நீதிக்கு நீதிமான் சந்திரசார் அவர்களையும் நான் அழைத்ததுக்கு மேடையில் வந்து அவரை பற்றி ஒரு வார்த்தைகள் கேட்டுக்கொண்டேன்.
அவருக்கும் என்னுடைய ஆத்மார்த்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்று ஒரு இனிய பொன்னாள். எங்கள் வாழ்வில் இது ஒரு பெரிய வசந்த காலம் என்று தான் சொல்ல வேண்டும். என்றால் எங்கள் நெஞ்சிலே என்றும் நினைத்திருக்கும் எங்கள் அருமை தந்தை என்றுதான் நாங்கள் சொல்லுவோம். திரையுலக தந்தை டிஆர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை இவ்வளவு சிறப்பாக கொண்டாடுவதற்கு ஒரு பாக்கியம் கிடைத்ததற்காக இந்த ஆண்டவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, டிஆர் அவர்கள் இந்த திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் இருக்கும் பொழுது அவர் எங்கள் திரையரங்களுக்கு செய்திருக்கின்ற செயல்கள் அதை நாங்கள் கணக்கிட்டு சொல்ல முடியாது. அதை சொல்வது என்றால் இன்னும் 2 நாள் 3 நாட்கள் ஆகும். ஆனால் அவர் என்றுமே திரையரங்கு உரிமையாளர்கள் பக்கம் நின்று பலவித போராட்டங்களை நடத்தி எங்களுக்காக பல சலுகைகளையும் பல நன்மைகளையும் பெற்று தந்து எங்கள் திரையரங்குகளுக்கு ஒரு விடிவெளியாக இருந்தார். அவர் மறைந்தவுடன் அந்த இடத்தை எப்படி நிரப்புவது என்று ஒரு பெரிய போராட்டம் நடக்கும் பொழுது அந்த பொறுப்பு எனக்கு வந்தது. ஆனால் அவர் வகித்த பதவியை நானும் வகிக்கின்றேன் என்பதுதான் எனக்கு கிடைத்த பெருமை. அந்த பெருமையை என்றையும் நான் மறக்க மாட்டேன். அவர் புகழ் ஈரியல் உலகம் இருக்கும் வரைக்கும் இருக்க வேண்டும். என்றுமே நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர் செய்திருக்கின்ற செயல்களை சொல்வதற்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் அதையெல்லாம் பேசலாம். எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கும் திரு உலகநாயகன் கமல்ஹாசன் அவர் உரையாற்ற வேண்டி இருப்பதால் நேரத்தின் காலத்தை கருத்தில் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எல்லோருக்கும் எங்கள் திரையுலக உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மறையாமல் நம் அனைவர் உள்ளங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் தந்தை திரு டி ராமானுஜம் அவர்கள் தாழ்பணிந்து என் ஏற்புரையை சமர்ப்பிக்கிறேன். என் தந்தை திரு டிஆர் அவர்கள், for him cinema was everything. நம்மை காப்பாற்றியது சினிமா, அதை காப்பாற்றுவது நம் கடமை என்று அவர் நினைத்தவர். அவ்வாறே வாழ்ந்தவர் என்று கூறிக்கொள்வதில் மிகவும் பெருமை அடைகிறேன். இந்த மேடையில் இன்று இருக்கும் அனைவரும் அப்பாவுடன் பழகி பார்த்து இருக்கிறார்கள். இட்ஸ் an extended family for me. இந்த நிகழ்ச்சியில் கடவுள் வாழ்த்து பாடிய திரு சீர்காழி ஜி சிவச்சிதம்பரம் அவர்கள், a close family friend and well-wisher. அவரது தந்தை திரு சீர்காழி அவர்கள், திரு சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷன்ஸில் பாடியதை நாம் இந்த வீடியோ கிளிப்பில் பார்த்திருப்போம். அவரது மகன் என் தந்தையின் இந்த நூற்றாண்டு விழாவில் வந்து அப்பாவை கௌரவித்திருக்கிறார். தேங்க்யூ ஸோ மச். இந்த நூற்றாண்டு விழா குழு தலைவர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள். He is also the General Secretary of the Tamil Nadu Film Exhibitors Association. திரு பன்னீர் அவர்கள் அப்பா மறைந்த ஒரு வருடத்திலே அவருக்கு சிலை செய்து கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சிக்காக பல மீட்டிங்ஸ், டிஸ்கஷன்ஸ் ஆர்கனைஸ் செய்து he made this celebration a reality. திரு AVM சரவணன் அவர்கள், unfortunately he is not here, he could not join us today. இவர்கள் குடும்பத்துடன் எங்களது உறவு 4வது தலைமுறையாக தொடர்கிறது. திரு AV மெய்யப்ப செட்டியாருடன் அப்பாவிற்கு ஒரு பக்தி கலந்த மரியாதை உண்டு. அதே மரியாதையை என் தந்தையிடம் திரு சரவணன் அவர்கள் காட்டினார். அப்பா மறைந்த நேரத்தில் அவர் அளித்த சப்போர்ட், ஆறுதல் மறக்கவே முடியாது. இந்த ஃபங்க்ஷன் நடக்க இந்த மண்டபம் வேண்டும் என்று அவர்களை அணுகிய போது திரு சரவணன் அவர்கள், அவரது சகோதரி திருமதி மீனா வீரப்பன் அவர்கள், they spontaneously came forward to give Rajeshwari Kalyana Mandapam. As a matter of fact, this is renovation time for them when repairs and works would be done. But இந்த காரணத்திற்காக இந்த ரிப்பேர் எல்லாம் சில காலம் தள்ளி வைத்திருக்கிறார்கள். To every member of the AVM family, I thank you for your kindness and generosity. கலைப்புலி தானு அவர்கள் எனக்கு அன்பு சகோதரர். என் தந்தையை ஆத்மார்த்தமாக குருவாய் ஏற்றுக்கொண்டவர். இந்த நிகழ்ச்சியின் வெற்றிக்கு அவர் கொடுத்த முயற்சியும் உழைப்பும் சொல்லில் அடங்காது. என் தந்தைக்காக
ஃபிலிம் சேம்பரில் சிலை வைத்தவர். இந்த நூற்றாண்டு விழாவிற்காக இரவு பகலாய் பாடுபட்டவர். தான்வண்ணா, so grateful to you. Thank you. உலக நாயகன் ஸ்ரீ கமலஹாசன் அவர்கள். Appa had a very special place in his heart for him. திரு கமல் அவர்கள் என் திருமண விழாவில் கலந்து கொண்டார். என் மகள் நிவேதிதாவின் திருமணத்திலும் கலந்து கொண்டார். அப்பா மறைந்த அன்று உடனே வீட்டிற்கு வந்து ஆறுதல் அளித்தவர். அவரது நூற்றாண்டிலும் அவர் கலந்து கொண்டுள்ளது எங்களுக்கு ஒரு பெரிய கௌரவம். அப்பாவின் மீது நீங்கள் காட்டிய அன்பை நாங்கள் மறக்கவே முடியாது. மதிப்பிற்குரிய திரு கே பராசுரன் அவர்கள், சீனியர் அட்வொகேட், former Attorney General for India. He is 97 years old. Appa would consult him on several issues in the film industry. Thiru Parasuran avargal was a very busy lawyer. And I remember there was a time when avargalai சந்தித்து இண்டஸ்ட்ரியில் இருக்கும் சில பிரச்சனைகளை பேசுவதற்காக ஏர்போர்ட்டில் அப்பாயின்ட்மெண்ட் வாங்கி அவரை சந்திக்க அங்கு போய் அப்பா அந்த டிஸ்கஷனை வைத்து கொண்டார். வருடங்கள் பல ஆகியும் அவற்றை நினைவில் கொண்டு அப்பாவை பற்றி பேசி அவரை கௌரவித்திருக்கிறார்கள். He has honored Appa with his kind words. இன்ப அதிர்ச்சியை கொடுத்தவர் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள். வெளியூரிலிருந்து வந்து மீண்டும் வெளியூர் கிளம்பும் சமயம் இந்த விழாவில் கண்ணொலி மூலம் கலந்து கொண்டது, அவர் அப்பாவை பற்றி இவ்வளவு புரிந்து கொண்டு பேசியது மெய் சிலிர்க்க வைத்தது. அவருக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துறை வணங்க வந்துள்ள திரு பாரதி ராஜா அவர்கள், I'm sorry, some of them are unable to come today, so pardon if I do mention their names. Thiru Bharati Raja avargal, Thiru Gohanathan avargal, Thiru Bhagyaraj avargal, Thiru R.V. Uday Kumar avargal, Thiru Ramesh Babu avargal, Thiru K.R. avargal, Thiru Tirupur Subramaniam avargal, Thiru Arulpati avargal, Thiru K. Rajan avargal, Thiru D.V.K. Raju avargal, Thiru Nasir avargal. இவர்கள் அனைவரும் தந்தையை பார்த்து பழகி தொடர்பில் இருந்தவர்கள். I'm so happy they are all here to share this great occasion with us. Dr. Padma Subramaniam avargal, I call her Padu Akka. Her father, Director K. Subramaniam, was a mentor to my father, Shri D.R. No event in our lives is complete without their participation and presence. Padu Akka had hurt her leg recently. Despite the pain, நீங்கள் வந்து அப்பாவை கௌரவித்து இருக்கிறீர்கள். I thank you and your family for the gift of this friendship. திரு நல்லி குப்புசுவாமி அவர்கள், திரு நல்லி குப்புசுவாமி செட்டியார் அவர்கள், sorry, so much can be said about his kindness to people. என் தந்தையை போல சாந்தமானவர். யார் உதவி என்று வந்தாலும் இல்லை என்று கூறாமல் அப்பாவை பற்றி பேச நீங்கள் வந்திருப்பது பெருமகிழ்ச்சி எங்களுக்கு அளிக்கிறது. திரு தியாக அவர்கள், he could not be here today, but I'd just like to say one thing, that Appa was very particular that young enterprising people in the industry like Shri Tyagu should become actively involved in the film chamber, and Shri Tyagu lived up to that expectation. Shri Ananda Pictures, L. Suresh avargal, his father Shri Lakshmanan and Appa have been close friends for decades. No morning would be complete without a good morning call from Shri Lakshmanan. Later, Mr. Suresh followed in his father's footsteps. Mr. Suresh and Appa were good friends. Sometimes they were like a father and son. To everybody gathered over here today, I just ask your forgiveness for having taken a little extra time, but I would be failing in my duty if I did not acknowledge the gratitude we feel for every one of you. On behalf of all the members of our family, my Sambandhis are also here from the United States. On behalf of everyone in our home and family, I thank every one of you for spending this evening with us. அனைவரும் இருந்து சாப்பிட்டு விட்டுத்தான் செல்ல வேண்டும்.
இது எங்கள் அன்பு கட்டளையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். My father's blessings to every one of you. நன்றி, வணக்கம். வணக்கம். இது ஒரு குடும்ப விழா என்றால் மிகையாகாது. என் குடும்பத்தார் சில பேர் இங்கே உட்கார்ந்துருக்காங்க. அது மட்டுமல்ல, இங்கேயும் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் பலரும் ஒவ்வொருவரும் விழா நாயகர்கள், தனியாக விழா எடுக்க தகுதியானவர்கள் தான். இவர்கள் எல்லோரும் சேர்ந்து விழா எடுக்கும் மனிதரை பற்றி நான் சொல்லுவது ஒரு கடைக்குட்டியாக இங்கே இருந்து சொல்லுவதாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கே ஐயா சரவணன் ஐயா அவர்கள் வரவில்லை. அவருடைய மடியை, அவருடைய இடத்தை இங்கே கொடுத்திருக்கிறார். அவர் அதற்கு பதிலாக ஒரு பிரதிநிதியாக அவருடைய கடைக்குட்டி பிள்ளை, நானும் செல்ல பிள்ளை விசி குகநாதன் அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். இதெல்லாம் என் பழைய நினைவுகள். காரணம், நான் களத்தூர் கமல் என்று அவர் என்னை எண்ணி பேசியதே கிடையாது. நான் 20-21 வயதில் அவரை சந்திக்க சொல்லும் போது அவர் கொடுத்த மரியாதை எனக்கு மற்றவர்களுக்கு அப்படி கொடுக்க வேண்டும் என்று தோன்ற வைத்தது. வாப்பா தம்பி என்று கூப்பிட்டுருக்கலாம், ஆனால் வாங்க அப்படின்னு தான் கூப்பிட்டாரு என்ன. அந்த குணாதிசயம் சரவணன் சாருக்கே உண்டு. அதனால்தான் சரவணன் சார் இவ்வளவு மதிக்கிறாரு இவரை. ஏன்னா சரவணன் சாரையும் அப்படித்தான் அவர் நடத்தியிருப்பார். சின்ன பையனா பார்த்துருப்பாரு. அப்புறம் அவருக்கு அவங்க அப்பாவுக்கு கொடுத்த மரியாதையை அப்படியே அவர் சரவணன் சாருக்கும் கொடுத்திருப்பார். அவர்கிட்ட கற்றுக்க வேண்டியது அந்த புன்னகையும் அந்த மரியாதையும். நான் ஏதோ ஓரளவுக்கு கற்றுக்கிட்டு இருக்கேன். புன்னகை இன்னும் வரமாட்டேங்குது. வாழ்க்கை சூழல் அந்த மாதிரி இருக்கலாம். பட் அவர் செய்ய வேண்டிய பல விஷயங்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொரு முறையும் சந்திக்கும் போது அவர் நினைவுபடுத்துவார். நான் ஒரு 20-21 வயசா இருக்கும்போது நான் டெக்னீஷியனாக தான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன். சினிமா நட்சத்திரமாக என் நடிகனாக வருவேண்டான்னு கூட எனக்கு சந்தேகம். சின்ன சின்ன வேஷங்கள் செஞ்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு என்னமோ டெக்னீஷியனாக இருக்கிறது தான் கௌரவம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ பாலுமகேந்திரா அவர்கள் முதல் படம் எடுக்க போகிறார். அவருடைய ஃப்ரேமிங், அதற்கு முன்னாடி அவர் மலையாளத்தில் எடுத்த படங்களுடைய ஃப்ரேமிங் எல்லாம் மாறி போயிடும் இங்கே தேட்டரில். நான் சண்டை போடுறதுக்காக டிஆர் அவரை பார்த்தா தான் இதெல்லாம் சரியாகும்னு சொன்னாங்க. நான் போய், என்ன சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் பிரமாதமாக இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ஃப்ரேமிங் வச்சுருக்காரு, அதெல்லாம் மாறி போயிடுச்சு. ஒவ்வொரு தேட்டரில் ஒவ்வொரு மாதிரி ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். குட், யூ நோட்டீஸ் தட். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். எல்லாரும் ஒரே மாதிரி செய்ய முடியாது. சென்ட்ரல் ஸ்டேஷன் மாதிரி பரமக்குடி ஸ்டேஷன் இருக்கான்னு கேட்டார். அப்போ அதுக்காக டூரிங் டாக்கீஸ்க்காக படம் எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. அவருடைய ஆரம்பம் டூரிங் டாக்கீஸ்ல இருந்தாங்க. இல்லை, அதுக்காகவும் படம் எடுக்கணும், அதுவும் வேணும் இதுவும் வேணும் என்று எனக்கு அறிவுறுத்தினார். நான் இந்த மேடையில் பாலுமகேந்திரா அவர்களை பற்றி பேசுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். நான் பாலுமகேந்திரா அவர்களிடம் கோழி மூட்டினேன். ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாரு, மெதுவாக தான் நடக்குங்கிறாரு. தேவரமங்கல சிவாஜி சார் என்னுடைய பாத்திரத்துக்கிட்ட சொல்லுவார், மெதுவாக தான் வருவான் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி சொல்லிட்டாரு சார் அப்படின்னு. பாலு அவர்கள் என்ன பண்ணாருன்னா, சரி அது நடக்காதுன்னா நம்ம அதுக்கு ஒரு சட்டம் போடுவோம்னாரு. பாலு அவர்கள் எடுத்த படம் இது இந்த குறை தீர்க்கப்படும் வரை அவர் ஒரு ஃப்ரேம் பண்ணிக்கிட்டாரு. அந்த ஃப்ரேமை எந்த ப்ரொஜெக்டாலையும் மாற்றவே முடியாது. இப்படி நடந்த கூட்டு முயற்சியில் வளர்ந்ததுதான் இந்த இண்டஸ்ட்ரி. ஒருவருக்கு ஒருவர் குறை சொல்லிக் கொண்டில்லாமல் குறையை தீர்ப்பது எப்படிங்கிறதுல முக்கியமான வல்லுநர் டிஆர் அவர்கள். இதுல அவரோட அந்த வரி எப்படி போடணும்னு கவர்மெண்ட்டுக்கு சொல்லி கொடுத்தது வரை, அதனால் 12 வசதியாக நான் டிபேட்ஸ் வரும், எதிர்ப்பு என்று பேச வேண்டியிருக்கும். நான் தான் சொல்வேன், நம்மெல்லாம் இந்த ட்ரெயின் நிற்கும் போது 2 பக்கமும் நின்று வியாபாரம் பண்ற வியாபாரிகள் மாதிரி.
ட்ரெயின் போயிடுச்சுன்னா ஒருத்தர் தான் பார்த்துட்டு இருக்கணும். ரொம்ப திட்ட வேணாம் யாரையன்றது நான் சொல்லுவேன். நான் அதில் பெரிய முன்னுதாரணமாக இருந்தவர்கள் டிஆர் அவர்கள், சரவணன் சாரையும் சொல்லணும். இன்னைக்கு இவருடைய நட்பு வட்டம்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு யாரையெல்லாம் நான் சினிமா தந்தை என்று சொல்லுகிறோமோ அவர்களெல்லாம் இவருக்கு நண்பர்கள். வாசன் சார், டிஆர் சுந்தரம் சார் அவர்கள், மெய்யப்ப செட்டியார் அவர்கள், இந்த அரங்கத்தை நிறுவியவர். இப்படி இவங்க கே சுப்பிரமணியம் அவர்கள், இப்படி பெரிய பெரிய ஜாம்பவான்களுடன் பழகிய அவர் எங்களுடன் பழகினார், எங்களையும் கூப்பிட்டு பேசினார், எங்களுக்கு அறிவுரை வழங்கினார். உதாரணமா நான் இந்த டால்பியில ஒரு படம் எடுக்கலான்னு, வெரி குட் வாங்க, நான் எக்ஸிபிட்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு என்னை முன்னிறுத்தி எனக்கு அவங்களோட விவாதத்துக்கு ஆரம்பிச்சேன். நான் விவாதம் பண்ணாதீங்க, விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. அதையெல்லாம் நான் இப்பொழுது புரிந்து கொள்கிறேன். தாமதமாக இருந்தாலும் நல்ல பாடம் போதிக்க அவர் போன்ற பல ஆசிரியர்கள் ஃப்ரீயாக கற்றுக் கொடுத்தாங்க. இன்னொரு ஆசிரியர் அம்மா அங்கே உட்காந்துருக்காங்க, பத்மா அவர்கள். அவங்ககிட்ட போய் ஒரு நாள் கூட நான் கிளாஸ் எடுத்ததில்லை. ஆனால் மனதளவில் நான் மாணவன் தான், அது அவங்களுக்கு தெரியும். இப்படி பல பேரறிஞர்கள் இது ஆரம்பிக்கும் போதே என்னுடைய அக்காவின் கணவர் தான் பேசி ஆரம்பித்து வைத்தார். எனக்கே ஆச்சரியமா இருந்தது, இவர் எங்க வந்தார் இங்கிற மாதிரி இருந்தது. டிஆர் போல் அவரும் எல்லா இடத்திலும் பரவி இருக்கும் பெரிய மனிதர். இவர்களெல்லாம் எப்படியாவது ஒன்று சேர்ந்து விடுவார்கள். அப்படி அவர்களை பார்த்து கற்றுக்கொண்டு ஒன்று சேர்ந்திருக்கும் கூட்டம் தான் இங்கேயும் அமர்ந்திருக்கிறார்கள். தனியாக ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்ல வேண்டிய தேவையில்லாமல் அனைவருமே புகழ்மிக்கவர்கள். எல்லாரையுமே முகம் பார்த்தா தெரியும், வெறும் போட்டோ போட்டா ஆடியன்ஸ் சொல்லுவாங்க யாருன்னு. இவர்களோடெல்லாம் பழகும் வாய்ப்பு. நாம் குகநாதன் அவர்களை செல்லப்பிள்ளை என்று சொன்னதற்கு காரணம், அங்கே ஏவிஎம் புல்தரையில் உட்காந்து நாங்கள் பேசாத கதைகள் இல்லை. நான் அப்போ நடிக்க வருவேன், நடித்தா வாய்ப்பு கொடுப்பாங்க, இதெல்லாம் தெரியாது. நம்பியவர்களில் ஒருவர் வி.சி. குகநாதன் அவர்கள். பிரமாதமாக இருக்கு. நான் கதை சொல்லும்போது அது புத்து கேட்பாங்க. நான் சின்ன பையன், 16 வயசு இருக்கும். அப்போ 16 வயசு பையன் பேசுறதை யாரும் கேட்கவே மாட்டாங்க ஃபர்ஸ்ட். ஆனால் அப்படி பல பெரியவர்கள் ஊக்குவித்ததுனால தான் இங்கே இந்த மேடையில் பல பெரியவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த விழாவை கொண்டாடுவதில் ஆச்சரியமே இல்லை. இது ஒரு வழக்கமாக, ஒரு கலாச்சாரமாக மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. என்னுடைய இந்த இன்விடேஷன்ல வழக்கமா எங்க ஆபீஸ்ல பண்ணுவாங்க, என் பேர் எங்க போட்டிருக்காங்கன்னு ஒரு டிக்கு போடுவாங்க. அதை போட்டு காட்டினாங்க. ஏன்னா நான் என் பேர் இருக்கான்னு கேட்கவே மாட்டேன் நான். அதுவும் இந்த விழாவுக்கு இவங்க கூப்பிடலைன்னாலும் நான் வந்திருப்பேன். ஏனென்றால் நேரம் ஆயிடுச்சான்னு கேட்டாரு பன்னீர்செல்வம் சார். நேரம் ஆயிட்டு இருக்காரு. டிஆர் சாருக்கு நேரம் பார்த்தேன்னா அது நியாயமே கிடையாது. ஏன்னா எப்ப கேட்டாலும் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கொடுத்தவர். அதனால் அவருக்கு பெரும் பயன் ஒன்றும் இருக்காது. அது விவசாயியாக இருந்தாலும் சரி, விவகாரமாக இருந்தாலும் சரி, அதை எங்களுக்கு எப்படி தீர்க்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தவர். அவர் திரையுலக தந்தை என்று சொல்வது மிகவும் பொருத்தமானது. எல்லாரையும் வயது வித்தியாசம் இல்லாமல் ஒரு தகப்பனின் ஸ்தானத்தில் நின்று கொண்டு, உடம்பு சரியில்லாத நேரத்தில் கூட எங்க விழாவுக்கெல்லாம் வந்தவர் நின்று பேசி முடிச்சு கொடுத்துட்டு போவார். அவருக்கு விழா எடுக்கணும் என்று யாருக்கெல்லாம் தோன்றியதோ அத்தனை பேருக்கும் என் வணக்கங்கள். ஒருவருடைய பதவியை சொன்னால் அவருடைய பெயரை சொல்லுவார்கள். ஆனால் இவர் மட்டும் எந்த பதவி இருந்தாலும் ராமானுஜம் சார் என்றுதான் அழைக்கப்படுவார். அதிலிருந்து புரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அவர் சினிமாவுக்கு செய்தது நிறைய. அந்த சினிமாவோடு சேர்ந்த தயாரிப்பாளர்களுக்கு மட்டுமல்ல, விநியோகஸ்தர்களுக்கும் செய்தது நிறைய உண்டு. அவரை பொறுத்தவரை ஒன்று மட்டும் சொல்லலாம், என்னவென்றால் அவர் நியாயமாக நடந்து கொண்டார்.
அவர் சேர்ந்த குடும்பத்தை, அந்த குடும்ப சரித்திரத்தை எடுத்து பார்த்தால் இதையெல்லாம் அவர் செய்ய வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. அதையெல்லாம் தாண்டி திரையுலகத்துக்காக இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று விரும்பி தன்னை குறைத்து கொண்டு, தன்னை தாழ்த்தி கொண்டு சினிமாவுக்கு நல்லது செய்தவர் தான் ராமானுஜம் அவர்கள். அதனால் தான் அவருக்கு இந்த விழா 100வது ஆண்டில் இங்கே எடுக்கப்படுகிறது. வந்திருக்கிற கூட்டத்தை பார்த்தீர்கள் என்றால் கூட நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அவருடைய சேவைகள் எப்படி இருந்திருக்கும் என்பதை. நிச்சயமாக ஒன்றை மட்டும் சொல்ல முடியும், என்னவென்றால் தன்னை அளித்த திரையுலகுக்கு அவர் வளர்ச்சியை கொடுத்ததனால்தான் இங்கு வந்திருக்கின்ற சில பேரும், இங்கு மேடையில் இருக்கின்ற பல பேரும் உருவாகி இருக்கிறார்கள். இதனை மறக்க முடியாது. இதனையெல்லாம் நான் தெரிந்து கொண்டது திரு ஏவிஎம் சரவணன் அவர்கள் மூலமாகத்தான் அவரை பற்றி தெரிந்து கொண்டேன். அவருடன் பழகுகின்ற காலத்தில் அவரை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டேன். இதை போன்ற விழாக்கள் தான். ஏவிஎம் படத்திலே ஒரு பாட்டு இருக்கிறது, அந்த பாட்டை நினைத்து பாருங்கள். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. அவரை நினைத்தால் அந்த நாட்கள் தான் நினைவுக்கு வரும். இந்த நாட்கள் மறந்துவிடும். அதை போன்ற நல்லவராக இன்று உள்ளவர்களும் மாற வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய திரையுலகின் தந்தை டிஆர் அவர்களது 100ஆண்டு விழாவில் தலைமை பொறுப்பேற்றிருக்கும் பன்னீர்செல்வம் சாருக்கும் மற்றும் இப்போ பேசிட்டு போன என்னுடைய நம்முடைய மரியாதைக்குரிய உலகநாயகன் கமல் அவர்களுக்கும், என்னை இங்கே அன்போடு இந்த விழாவில் பங்கெடுத்துக்கணும்னு சொல்லி அழைச்ச விழாவும் எல்லா பொறுப்பும் எடுத்துகிட்ருக்கிற தானு சார் அவர்களுக்கும் எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அதுபோக இங்கே வந்து இந்த பங்கெடுத்துக்கிட்ட அனைத்து உள்ளங்களுக்கும், நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே இருக்கிறதுலையே வந்து டிஆர் சார்கிட்ட பழகின அனுபவம் குறைச்சலாகிறது நான் தான் நினைக்கிறேன். ஆனால் நான் குறைச்சலாக பழகிருந்தா கூட என் கூட இருந்தவங்க நிறைய பேர் வந்து எல்லாருமே டிஆர் அவர் கூட இருந்தவங்க. அதனால் எப்போவுமே அவரை பற்றி எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவருடைய பெருமைகள், அவருடைய என்னென்னலாம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதத்தில் அவரை பற்றி எனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. இன்னும் என்னை விட பூர்ணிமாவுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோம். ஜெயந்தி அவங்கக்கிட்ட வந்து பூர்ணிமா சொல்லி அனுப்பிச்சாங்க, என்னுடைய வாழ்த்தை சொல்லுங்கள், வர முடியாதுக்கு வருத்தத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து இந்த நவராத்திரி குழு அது இதில் எல்லாம் கலந்துக்கிறதுனால ஃபேமிலி விஷயங்கள் எல்லாமே என்னை விட அதிகமாக தெரிஞ்சிருப்பாங்க. எனக்கு டிஆர் சார் வந்து அறிமுகமானது அப்படிங்கிறது வந்து நான் அந்தியல் நாட்கள் படம் எடுத்தப்போ, அது நாச்சிப்பன் ஜெயராம் ஐயர் 2 பேர், ஏஎல்எஸ் நாச்சிப்பன் ஜெயராம் ஐயர், அவங்க வந்து டிஆர் சார் மேலே அளவுக்கு அதிகமான ஒரு மரியாதை, பக்தி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்போ அவங்க மூலமாக தான் என்னை கூப்பிட்டு போய் என்னை டிஆர் சார்கிட்ட அறிமுகப்படுத்தினாங்க. அப்படி அறிமுகப்படுத்தும் போது நாச்சிப்பனும் ஜெயராம் ஐயர்னு சொன்னாங்க, இந்த மாதிரி இவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போதே எங்களுக்கு படம் செய்கிறேன்னு சொல்லி வார்த்தை கொடுத்தாரு. அதே மாதிரி இப்போ வந்து அந்த வார்த்தையை காப்பாற்றுற மாதிரி இப்போ இந்த அந்தையல் நாட்கள் படம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. அப்போது டிஆர் அவர்கள் சிரிச்சுக்கிட்ட ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்கிட்ட ஒன்று தனியாக சொன்னார். என்னென்னா, வார்த்தை கொடுக்கறது பெருசெல்லாம் ரொம்ப யோசிங்க வார்த்தை கொடுக்கறதுக்கு முன்னால். அப்படி யோசித்தாலும் கடைசியில் வந்து வார்த்தை கொடுக்க முன்னால் முடிஞ்ச வரைக்கும் எப்படியாவது வார்த்தையை காப்பாற்றுறேன் அப்படின்னு அந்த முடிஞ்ச வரைக்குங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை போட்டுக்கோங்க, அதுதான் சேஃப்டி அப்படின்னு சொன்னார். ஏன்டா இப்படி சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் வார்த்தை கொடுக்கறத பற்றி அவ்வளோ தூரம் அவர் சொன்னதுங்கிறது வந்து அப்புறம் லைஃப்பில் வரும்போது, நடைமுறையாக வரும்போது அதே சில விஷயங்கள் வந்து நமக்கு தெரிய வருது என்ன அப்படிங்கிறது. இப்போ அந்த நாச்சிப்பன் ஜெயராம் ஐயர்களுக்கு வந்து அந்தையல் நாட்கள் படம் வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போதே, நான் டைரக்டராக வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா எங்கள் டைரக்டர்கிட்ட படம் பண்ணணுன்னு வந்தாங்க. எங்கள் டைரக்டர் சூழ்நிலை எனக்கு தெரியும், இப்போதைக்கு முடியாதுங்க, நான் டைரக்டராக வந்தால் கண்டிப்பாக நீங்கள் இவ்வளோ தடவை வர்றதுனால உங்களுக்கு படம் பண்ணி கொடுக்குறேன், ஆனால் வருவேன், வந்து பண்ணுறேன் அப்படின்னேன். அதுக்கப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் வந்து, சார் நீங்கள் இப்படி ஒன்று சொன்னீங்களே அப்படின்னாரு. கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன்.
ஸோ ஆர்டரில் வந்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அடுத்தது உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி வார்த்தை கொடுத்து அவங்க எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க. எல்லாம் ரெடி ஆகிட்டதுக்கப்புறம் சொன்ன வார்த்தையை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பூஜை போடலான்னு சொல்லும்போது நடுவில் திடீர்னு ஒரு ப்ரொடியூசர் வந்தார். அது ஒரே பேமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டியை தூக்கிட்டு வந்துட்டு எங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லைங்க, நான் உங்களுக்கு வார்த்தை கொடுத்துட்டேன், அது சரியாக வராது, இவங்களுக்கு அப்புறம் வேணால் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போது இல்லை ஒரே பேமெண்ட்டு சிங்கிள் பேமெண்ட்டு அப்படின்னு நான் நினச்சே பார்க்காத அளவுக்கு அந்த நேரத்துலேயே 40 வருஷத்துக்கு முன்னாலேயே அந்த மாதிரி பேமெண்ட்னாரு. சாரிங்க, நான் சொல்லிட்டேன், அதனால் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். என்னென்னா சொன்ன வார்த்தையை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் போயிட்டு அடுத்த நாள் வந்து 2 நாள் என் பின்னாலேயே சுற்றிட்டு இருந்தார். 3ஆவது நாள் வந்தோடனே அதுக்கப்புறம் நாச்சிப்பன் ஜெயராம் ஐயரே வந்து, சார் ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த படம் பண்ணிவிட்டு அப்புறம் எங்களை பண்ணுங்கள், எங்களுக்கு அடுத்தது வேண்டாம், அந்த படம் பண்ணிவிட்டு எங்களுக்கு பண்ணுங்கன்னு. இல்லைங்க, உங்களுக்கு தான் நான் வார்த்தை கொடுத்தேன், அதுதானே, எல்லாம் கரெக்டுங்க, ஆனால் அம்மா அவங்க கூப்பிட்டாங்க, நீங்கள் என்ன பெருசாக அட்வான்ஸ் எல்லாம் ஒன்றும் கொடுக்கல, ஆனால் பாருங்கள் எங்களுக்கு வாடகை வீட்டில் இருக்கிறோம், இப்போ இந்த பேமெண்ட் வாங்கினோம்னா எங்களுக்கு வந்து சொந்த வீடே வாங்குகிற அளவுக்கு ஒரு அட்வான்ஸ் எல்லாம் பண்ணுற அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அதனால் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கும்போது வேறு வழியே இல்லாமல் நாச்சிப்பன் ஜெயராம் ஐயர் வந்து என்கிட்ட வந்து, இல்லை சார் நீங்கள் பரவாயில்ல, உங்களுக்கு பண்ணிவிட்டு அடுத்தது அவங்களுக்கு பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் டிஆர் அவர்கள் சொன்னது, அது வார்த்தை கொடுக்கறது பெருசு இல்லை, நம்ம அதை காப்பாற்றணும்னு நினச்சா கூட நம்மளையும் மீறி சில சூழல்கள் வந்து வரும்போது அது தவிர்க்க முடியாததாக வந்து மாட்டிக்கும். இதே மாதிரி ஏவிஎம்லேயும் வந்து எனக்கு இங்கே ராஜேஸ்வரி இதில் நடக்கிறதுனால சொல்கிறேன். ஏவிஎம்மில் வந்து முந்தான முடிச்சு படம் கமிட் ஆகும்போது நான் முதல் படம் 2வது படமெல்லாம் வந்து கங்கை அமரன் செஞ்சார். அதுக்கப்புறம் விஸ்வநாதன் இளையராஜா அப்படின்னு போனதுனால கங்கை அமரன் கொஞ்சம் பெண்டிங்லேயே இருந்தார். ஆனால் என்னென்ன முதல் 2 படம் நான் தானே இருந்தேன், என்னென்ன விட்டீங்களே அப்படின்னாரு. இல்லை ஒரு பெரிய படம் வரும்போது உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அமர்கிட்ட சொன்னேன், வெயிட் பண்ண அமர்னு. அப்போ ஏவிஎம் கமிட் ஆன உடனே அமர், நீ தான் அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லி வார்த்தை கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து உட்காந்து கதையெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம். அப்புறம் சரவணன் சார், பாலசுப்ரமணியம் சார் இவங்களெல்லாம் உட்கார வச்சு, குமரன் சார்லாம் உட்கார வச்சு கதையை சொன்னேன். கதை ஃபுல்லாக கேட்டதுக்கப்புறம் அவங்க 3 பேர் தனியாக ஒரு டிஸ்கஷன் பண்ணி அவங்க வந்து எங்கிட்ட வந்து, சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, இது பிரமாதமாக இருக்குது, ஒரு கிராம கதை, அதனால் இளையராஜா மியூசிக்காக இருந்தால் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படின்னாங்க. நான் மன்னிச்சுவோங்க, நான் வார்த்தை கொடுத்துட்டேன் அமர்கிட்ட, அதனால் சரியாக வராது. இல்லை சார், படத்துக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இளையராஜா அப்படின்னு சொன்னோம்னா இது கன்ஃபார்ம்டாக சாங்ஸ் எல்லாம் ஹிட் ஆகிரும், படத்துக்கு மிகப்பெரிய இதாக இருக்குன்னு இதுக்கலாங்க அமர வச்சே நான் முயற்சி பண்ணுறேன், நல்ல பாட்டாகவே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இல்லை சார் நல்லா யோசிங்கன்னா, நான் யோசிக்கிறது ஒன்றுமே இல்லை, நான் வார்த்தை கொடுத்துட்டேன் சாரி அப்படின்ட்டேன். அதுக்கப்புறமா அமர் வந்தார், அண்ணன் உங்களை பார்க்கணும் அப்படின்னாரு. ஒன்றும் பார்க்கணுங்கிறது என்னக்கு ஒன்றும் இல்லை, நீ தான் அமர் மியூசிக் பண்ணுற. இல்லைண்ணே, அது சம்மந்தமாக தான் பேச. என்னென்ன, இந்த படம் அண்ணன் பண்ணிட்டுனேன், எனக்கு அப்புறமா பார்த்துக்கலாம், இந்த படம் அண்ணன் பண்ணிட்டுனாரு முந்தான முடிச்சு. இல்லை மாதிரி என்ன ஆச்சு என்ன இல்லைண்ணே, சரவணன் சார் அவங்கெல்லாம் வந்து என்னை கூப்பிட்டு, உனக்கு 2 படம் கொடுக்குறேன், இந்த ஒரு படம் ராஜாக்காக விட்டு கொடு, ஏன்னா எங்கள் கதை வந்து அவ்வளோ பிடிச்சி போச்சு, கிராம கதை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு 2 படம் அப்படிங்கிறத விடனே அவங்க இவ்வளோ தூரம் வந்து கேட்டுட்டு அவங்க 3 பேர் வந்து என்னை கூப்பிட்டு இதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப இதாக இருந்தது. அதனால் அவங்க படம் கொடுக்கறதுக்காக இல்லை, அவங்க இவ்வளோ தூரம் இதாக கேட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே, அதனால தான் நீங்கள் அண்ணனே பண்ணிட்டு இந்த படத்துக்கு அப்படின்னு சொன்னாப்புல. ஸோ கொடுத்த வார்த்தை வந்து இப்படி போயிடுச்சு. இதுக்கப்புறம் தான் பெரிய காமெடி என்னென்னா, இளையராஜா ஒத்துக்க மாட்டேன்ட்டார் மியூசிக் பண்ணுறதுக்கு. என்னன்னா, இல்லை நீங்கள் என்ன முதல்ல புக் பண்ணல, நீங்கள் அமரை தானே புக் பண்ணீங்க, அதனால் அமர்கிட்டே போங்க அப்படின்ட்டாரு. அப்புறம் ஏதோ பேசி ஈஸியாக அவரை சமாதானப்படுத்தி அதுக்கப்புறமா வந்து மியூசிக் பண்ணார். அந்த மாதிரி வார்த்தை கொடுக்குற விஷயங்களில் வந்து
அவர் டிஆர் அவர்கள் சொல்லும்போது அப்புறம் தான் நான் ஆமாம் கரெக்டு தான், முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி வார்த்தையை காப்பாற்றுறேன்னு சொல்லணும் ஒழிய கண்டிப்பாக காப்பாற்றுறேன்னு சொன்னோம்னா இப்படி ஏதாவது ஒரு இடைஞ்சல் வரும், ஏதாவது ஒரு இதில் வந்து மாட்டிக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அந்த வாழ்க்கை அனுபவம் அப்படிங்கிறது வந்து குறைஞ்ச நாள் தான் அவர்கிட்ட அடிக்கடி பேச முடியல, கொஞ்ச நாள் அப்பப்போ தான் மீட் பண்ணி பேசிக்குவோம். ஆனால் பேசும்போதெல்லாம் அவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் இன்னும் இப்போ நினச்சாலும் எனக்கு என்ன ஒரே ஒரு இது ஞாபகம் வரும். என்ன அப்படின்னா, அது ஜோக்காகவும் எடுத்துக்கலாம், கவிதையாகவும் எடுத்துக்கலாம். ஒரு பையன் ஓட்டப்பந்தயத்துக்கு போகும்போது அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா நான் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து போகிறேன், ஆசீர்வாதம் பண்ணு, பார்த்து மெல்ல நிதானமாக ஓடுப்பா, அடிக்கடி பற்றாத அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க அப்படின்னு. அந்த மாதிரி வந்து டிஆர் அவர்கள் எடுத்துக்கொண்டால் எதாக இருந்தாலும் பார்த்து நிதானமாக அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமோ இல்லையா, அவர்கிட்ட வேறு மாதிரி எதுவுமே நான் பார்த்ததில்லை. எப்பவுமே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த மாதிரி தான். இது வந்து கமல் முதற்கொண்டு எல்லாருமே பேசும்போது சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் அவர்கிட்ட இன்னொரு பிடித்த எனக்கு ஒரு சமாச்சாரம், அதையும் முன்னால் பேசும்போது கமல் அவர்கள் சொன்னார். என்னென்னா, புன்னகை அரசி அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து கேஆர் விஜயம்மா தான் ஞாபகம் வரும். அந்த மாதிரி எப்பவுமே புன்னகை அரசனாக தான் பார்த்துருக்குறேன் அவரை. அந்த அளவுக்கு டிஆர் அவர்கள் எப்போ சந்தித்தாலும் அவ்வளோ சந்தோஷமாக அவர் ஒரு உண்மையான ஒரு மலர்ந்த புன்னகையோடு இருப்பார். ஸோ என்னை பற்றி தானு கூட நேற்று பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், சார் நானும் நீங்களும் சந்திக்கிறதுக்கு முன்னாலேயே அவர் வந்து அடிக்கடி சொல்லுவார், உங்கள் டைரக்டர் பேர் சொல்லி, அவர்கிட்ட ஒரு பையன் இருக்கான், என் மரத்தடியில் கூட உட்காந்துட்டு எதுவும் எழுதிக்கிட்டே இருப்பான், அவனை விடாத போய் குடி அப்படின்னு அப்போவே உங்களை பற்றிலாம் சொல்லுவார் சார் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்தளவுக்கு நான் வர்றதுக்கு முன்னாலேயே என்னை பற்றி என் திறமைகளை பற்றியெல்லாம் அவர் வந்து அவ்வளோ நம்பிக்கை வச்சவர். ஸோ அவர் வந்து சினிமா உலகத்துக்காக எவ்வளவோ சேவைகள் செஞ்சுருக்காரு. அதற்கு இந்த நூற்றாண்டு விழாவில் அவங்க குடும்பத்தார் எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பெரியவர் டிஆர் அவருடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நான் ரொம்ப குறைச்ச நேரம் எடுத்துக்கிறேன். 2 விஷயம் சொல்கிறேன். முதல் விஷயம் சில பேர் தெரிஞ்சிருக்கலாம், ஆனந்தா சுரேஷ் நிச்சயம் தெரியும். ஏவிஎம் சமயம் சார் என்னோடு பேசும்போது சொன்னார், எந்த புது படம் பூஜை போடுறதா இருந்தாலும் முதல் செக் ஒரு 1001 ரூபாய்க்கு டிஆர் கிட்ட வாங்கி தான் நாங்கள் ஆரம்பிப்போம். அப்புறம் அவர் மறைந்த பிறகு கூட அவங்க மிஸ்டர் லலிதாராமன்கிட்ட போய் 1001 ரூபாய் செக் வாங்கி தான் நாங்கள் பூஜை ஆரம்பிப்போம். கையில் பணம் இருந்தால் கூட தேவை கூட இருக்க, இருந்தாலும் அது ராசின்றதுனால கடைசி பணம் இருக்கிற வரைக்கும் நாங்கள் அப்படியே எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது, என்எஸ் கிருஷ்ணனுடைய ட்ரூப் இருக்கும்போது அந்த காலத்தில் முத்துகிருஷ்ணன் அவரோட இருந்தார். அந்த அவருடைய ட்ரூப்பில், நாடக ட்ரூப்பில். அவர் பின்னாடி ரியல் எஸ்டேட் பண்ணி பெரிய பணக்காரர் ஆகிட்டார். ஆன பிறகு அவருக்கு ஒரே பையன், அந்த பையன் வந்து படம் எடுக்கணும், தானே டைரக்ட் பண்ணணும் அப்படின்னா இவருக்கு அந்த வசதி இருந்தது. படம் எடுக்கணும்னு சொன்ன, தானே டைரக்ட் பண்ணுறேன்னு சொல்ல, இப்போ யாரோ டைரக்டர் வச்சு படம் ஒரு பாதி அளவுக்கு வந்திருக்கும். இனிமேல் அதுக்குள்ளே டைரக்டருக்கும் ஒரு பிள்ளைக்கும் ஏதோ மனசாகம் வந்து டைரக்டர் நிறுத்திட்டாங்க, வேணான்னு சொல்லிட்டாங்க. மேற்கொண்டு படம் முடிச்சானுங்க, நானே டைரக்ட் பண்ணேன், அவன் டைரக்ட் பண்ணான். ஒரு படம் முக்கால்வாசம் வந்திருக்கும், அவன் இறந்து போயிட்டான் சடானா. இப்போ வந்து படத்தை முடிச்சாகணும். இவருக்கு அதை பற்றி என்ன, பையன் ஆசைப்பட்டான், படத்தை எடுத்தார். அப்புறம் என்ன பண்ணால், இவர் நானே டைரக்ட் பண்ணுறேன் சொல்லி ஏதோ ஒரு விதமாக படத்தை முடிச்சுட்டார். முடிச்சுட்டு இப்போ டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கொடுக்கணும், அது எப்படி கொடுக்குறது, யாரை பார்க்கணும் ஒன்றும் தெரியல. அப்போ அந்த ஸ்டேஜில் என்னை பார்க்குறதுக்கு கடைக்கு வந்திருந்தார். ஒன்று இந்த கதை புற சொன்னார். இது மாதிரி எப்படி நான் வந்து மேற்கொண்டு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக தான் தியேட்டருக்கு போகணும், எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன், டிஆர் சார் வந்து எனக்கு ரொம்ப வருஷம் கடை வாடிக்கையாளர்கள் எனக்கு தெரியும், நம்ம அவர்கிட்ட போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஒரு தடவை டிஆர் சாரை பற்றி ஏவிஎம் சரவணன் சார் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார், அதாவது பிரத்யேர் யாராவது தனக்கு அவனுக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு வந்தால் இவர் தனக்கு வந்த கஷ்டமாக நினச்சின்னு அவனை ஹெல்ப் பண்ணுவார், அதை அவ்வளோ இன்ட்ரெஸ்டோடு செய்வார் அப்படின்னு அது வார்த்தை மனசில் இருந்தது. அதை வச்சுட்டு வா நம்ம அவர்கிட்ட டிஆர் பார்ப்போன்னு போனால் இப்போ அவர்கிட்ட போய் அவங்க ஆஃபீஸில் பார்த்து பேசிட்டு இருந்தோம். சொன்னேன், இந்த மாதிரி கதை இப்படியெல்லாம் ஆச்சு, அது எனக்கு திரைத்துறை பற்றி தெரியாது, 3 பேர் டைரக்ட் பண்ண படம் எப்படி இருக்கும், நீ அதை வச்சு அவர் ரிலீஸ் பண்ண ஒரு ஆசைப்படுறாருன்னு. சரி இருக்கட்டும், முதல்ல குட்லக்கு ஒரு ஷோ புக் பண்ணி வை, நான் வந்து நாளைக்கோ எப்போ தேட்டர் ஃப்ரீயாக இருக்கு நான் வந்து பார்க்குறேன்னார்.
போனோம். நான் போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டார். அவர் வந்திருந்தார், படம் பூரா பார்த்து முடித்தார். நானும் பார்த்தேன். ஏதோ ஒரு பரவாயில்லன்னு என் மனசு தோணுச்சு. அவர் சொன்னார், இது மாதிரி படம் பரவாயில்ல, அதாவது 3 பேர் மாற்றி மாற்றி டைரக்ட் பண்ண மாதிரி அந்த வித்தியாசம் படத்தில் தெரியல. நீ சொன்னாலும் எனக்கு தெரிஞ்சு பார்க்க ரசிகர்கள் தெரியாது, செய்யலாம் அப்படின்னார். எனக்கு நீங்கள் தான் வழிகாட்டணும், எப்படியாவது தியேட்டர்ஸ் எல்லாம் இப்போ எனக்கு சொல்லி ஏற்பாடு பண்ணார். அவரே சொல்லி ஒரு யாருமே தெரியாது, நான் வச்சு பண்ணதான். நானும் அவர் லைஃப்பில் அன்றைக்கி தான் ஒரு நாள் முன்னாடி தான் பார்த்தேன். போய்ட்டு சில படம் சில தியேட்டர்லாம் புக் ஏன்னா கிட்டத்தட்ட நான் பேசுகிற காலகட்டத்தில் சென்னையில் ஐ திங்க் தமிழ்நாட்டில் ஒரு 20-30% இது அவரோட கண்ட்ரோலில் இருந்து அவர் சொன்னோன்னு சொல்ல மாட்டாங்க. அதனால தான் படம் கிட்டத்தட்ட போட்ட படம் வந்துடுது. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் சொன்ன மாதிரி பிரத்யாருக்கு வந்த கஷ்டம் தனக்கு தெரியாத நபராக இருந்தால் கூட தனக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார். பல பேருக்கு அது மாதிரி பல உதாரணங்களுக்கு நான் அதிக நேரம் எடுக்கக்கூடாதுனால எங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சியை சொல்லணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். அவருடைய புகழ் சூரிய சந்திரர்களுக்கும் இருக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.